நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, கௌதம் கம்பீர் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த T20 வேர்ல்டு கப்போடையே பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, அவருடைய பயிற்சி காலம் அப்படின்றது வந்துட்டு ஆசிய தலைமை பயிற்சியாளராக பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த பயிற்சியாளராக யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஒரு 90% பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் தாப்பா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கௌதம் கம்பீர் வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு BCCI அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா சம்பள விஷயத்தில் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டிமாண்ட்ஸ் வந்துட்டு கௌதம் கம்பீர் வச்சாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவரை இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளராக BCCI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கௌதம் கம்பீர் வச்ச கோரிக்கைகள் அப்படின்றது என்ன, அது எந்த அளவுக்கு BCCI அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி கௌதம் கம்பீருக்கு இப்போ இந்தியன் டீம்ல என்ன வேலை இருக்கு, அவர் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் கம்பீர் உள்ளே வரும்போதே எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடியே பார்த்தோம்னா விராட் கோலி இருக்கார் இல்லையா, விராட் கோலி கௌதம் கம்பீர் இவங்க ரெண்டு பேருக்குமே வாய்க்கா வரப்பு தகராறு அப்படின்றதுல IPL இருந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சீனியர் பிளேயர்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா கௌதம் கம்பீர் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, லைக் ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை பும்ராவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கும் கௌதம் கம்பீருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் விராட் கோலியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டியில் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு என் டீம் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக என் கோச் எது சொன்னாலும் நான் அதை பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு தலைமை பயிற்சியாளர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போய்கிட்டு இருக்கும் போதே கொடுத்தாங்க. லைக் கௌதம் கம்பீருமே பார்த்தோம் அப்படின்னா தன்னை ஒரு கோச்சா நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா IPL இருக்கு இல்லையா, IPL பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கப் வின் பண்றதுக்கு கௌதம் கம்பீருடைய பங்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை பார்த்தோம் அப்படின்னா வழிநடத்தி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் கப்பு வின் பண்ண வச்சு தன்னை ஒரு கோச்சா கௌதம் கம்பீர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால அவர் மேலே BCCIக்கு எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்குது. லைக் இந்தியன் பிளேயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் மேலே கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருப்பாங்க. ஸோ இந்த சீனியர் கிளாஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வராது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கோச்சஸ்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் ரவி சாஸ்திரியாக இருந்தாலும் சரி, லைக் பிறந்த டிராவிடாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீரர்களுடைய அந்த தேர்வு குழு அப்படின்றதுக்குள்ளே உள்ளேயே போக மாட்டாங்க. BCCI வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை வந்துட்டு கோச் ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் கௌதம் கம்பீர் அந்த இடத்துல ஒரு செக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அணியை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது இருக்கு இல்லையா, அதில் எனக்கும் சிறப்பான அங்கீகாரம் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கணும், சிறப்பு அனுமதி அப்படின்றத வந்துட்டு கொடுக்கணும். லைக் ஒரு கேப்டன் வந்துட்டு டீமை எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் கோச்சா இருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த டீம் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்க எனக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கப்படணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நான் கோச்சா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான முன்பு அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் வந்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சிருக்காரு. ஸோ கேப்டனுக்கு இணையான அங்கீகாரம் அப்படின்றது முதல் முறையாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு பயிற்சியாளருக்கும் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. லைக் கௌதம் கம்பீர் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால அவரை நம்பி அவர் கேட்ட எல்லா விஷயங்களுமே கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனியர் பிளேயர்ஸோட செட் ஆகுமா அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீமுக்குள்ளே கௌதம் கம்பீர் இன்டர்ஃபயர் ஆகும்போது அவருடைய செலெக்ஷனும் கேப்டனுடைய செலெக்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாகி வரணும். அதில் ஏதாவது கொலாப்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே சர்ச்சைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி கௌதம் கம்பீர் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி, ஜடேஜாவாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முக்கியமான ஜாம்பவான்கள் T20 ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்றதுனால T20 ஃபார்மேட்டை வந்துட்டு இந்தியன் டீமை வலுவாக்க வேண்டிய வேலை அப்படின்றது கௌதம் கம்பீருக்கு இருக்குது. லைக் IPL பார்த்தோம் அப்படின்னா T20 ஃபார்மேட் தான் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அவர் ஜெயிக்க வச்சதுனால எங்கெங்கே என்னென்ன மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வரணும், யார் யார் எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ T20 பார்த்தோம் அப்படின்னா மறுகட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, T20 டீமை பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது கௌதம் கம்பீருக்கு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது ரெண்டுமே வருது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான தொடர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் சாம்பியன்ஸ் டிராஃபி, இன்னொரு பக்கத்தில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னும் போது இந்த ரெண்டு தொடர்களுக்கும் இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு கௌதம் கம்பீர் ரொம்பவே மனக்கடைய வேண்டிய ஒரு வேலை அப்படின்றதும் அவருக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோச் ஆனாரு அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுக்கு அதிகப்படியான கப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற டாக் அவருடைய பேர் வந்துட்டு ரெஃபர் பண்ணும் போதே வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்திய மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை
விமர்சகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, விளையாட்டு விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் கௌதம் கம்பீர் வந்துட்டு தலைமை பயிற்சியாளராக வராரு அப்படின்னா ஐசிசி டிராஃபிஸ் வந்துட்டு இன்னும் நிறைய வரும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு கௌதம் கம்பீர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எப்படி டீமை வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அதுவுமே இப்போ வந்துட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். T20க்கு வந்துட்டு நீங்கள் இந்தியன் டீமுக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஐபிஎல் இருக்கு இல்லையா, ஐபிஎல் விளையாடுறவங்களை வந்துட்டு பார்த்து எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு T20 ஃபார்மேட்டுக்கு கரெக்டாக இருப்பாங்க. இதே நீங்கள் வந்துட்டு 50 ஓவர்ஸ்க்கு வந்துட்டு இந்தியன் டீம் இருக்கு இல்லையா, அங்கே பில்ட் பண்ணோம் அப்படின்னா விஜய் ஹசாரே டிராஃபி அது விளாட்ற ஸ்குவாட்லேருந்து டீமுக்கு பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு பிளேயர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா ரஞ்சி டிராஃபி இருக்கு இல்லையா, அது விளாடக்கூடிய பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும். ஸோ ஐபிஎல் விளாடக்கூடிய பிளேயர்ஸையே பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபார்மேட்டுக்கும் போட்டு அடிக்கிறது அப்படின்றது செட் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அஸ்வின் இருக்கார் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர், அவருக்கு கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ கௌதம் கம்பீர் தான் தலைமை பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாமல் டீம் செலெக்ஷன்லையும் தனக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கிறதுனால ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி T20க்கு ஐபிஎல் இருந்தும் 50 ஓவர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஹசாரால இருந்தும் ரஞ்சி டீம் இருக்கு இல்லையா, ரஞ்சி டீம்ல வந்து டெஸ்ட்டுக்காகவும் பிளேயர்ஸ் எடுப்பாரா, அவர் சொன்னதை செஞ்சு காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சி டிராஃபிஸ்ல பல வருஷமா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்தியன் டீம்ல ஒரு அங்கீகாரம் ஒரு இடம் அப்படின்றது இன்னும் கிடைக்காமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கௌதம் கம்பீர் சொன்னதை பண்ணாரு அப்படின்னா ரஞ்சி டிராஃபில இருந்து எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ்க்கு இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கான கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏன் சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, நான் ஒன்றும் சிரிக்கிறதுக்காக வரல, நாங்கள் என்னுடைய வேலை அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். எண்ட் ஆஃப் த டே என்னுடைய டீம் இருக்கு இல்லையா, என்னுடைய டீம் ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும். என் டீம் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கூலாக ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. என் டீம் ஜெயிக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபியர், அதை தாண்டி ஒரு பதட்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ விளையாட்டு களத்தில் விளையாட்டு மைதானத்தில் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட சீரியஸான கோச்சாக தான் கௌதம் கம்பீர் என்றைக்குமே காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சீரியஸான கோச்சாக இருந்த கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, இப்போ ராகுல் டிராவிடோடைய இடம் அப்படின்றத ரிப்ளேஸ் பண்ண போறாரு. ராகுல் டிராவிடை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதியின் சுவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கிரிக்கெட்லேயே இருந்தாலும் சரி, தனிப்பட்ட கேரக்டர்லேயே இருந்தாலும் சரி, பிளேயர்கள் கிட்ட வந்து எரிஞ்சு விழுகிறது இல்லைன்னா தனிப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு பேசுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனோம்னா T20 சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியால் ஷைன் பண்ண முடியல ஃபைனல் வரைக்குமே அப்படின்னு இருந்தாலும் கூட உனக்குன்னு ஒரு டைம் வரும் நீ ஷைன் பண்ணுவ அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக பேசினவர். பட் கௌதம் கம்பீரை பற்றி எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளு, இதுதான் அப்படின்னா அது அதான் தான் இருக்கணும். லைக் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிளேயருக்கு போடக்கூடிய கெடுபிடிகளாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்கக்கூடிய ஜூனியர் பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் சீனியர் பிளேயர்ஸ் ஜூனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்குவாட்ல இருந்து விளையாடுறதுனால இவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது. ஸோ இவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த டீமுக்குள்ள ரொம்ப பெரிய கொலாப்சஸை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் டீமை எப்படி வெற்றிகரமான டீமா நம்ம கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, அவர் லீட் பண்ண போறாரு ஆஸ் ஏ கோச்சா. அவருடைய பயிற்சி காலத்தில் அவருடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் கோச்சா இருக்கக்கூடிய இந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்தனை ஐசிசி டிராஃபிஸ் இந்தியாவுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க கௌதம் கம்பீரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.